அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். சரி பிள்ளைகள், நான் கடைசியா படித்தது போர்ட்ல இருக்கு. முட்டை பிறப்பு எவ்வாறு நிகழும் என்பது, முட்டை பிறப்பு என்பது விந்து பிறப்பிலிருந்து வேறுபட்டது. வேறுபட்டது சொன்னால் அந்த முட்டை பிறப்புக்குரிய அந்த கட்டங்கள் புடகங்களுக்குள் இருக்கும், புடைப்புக்குழுக்குள் இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். புடைப்புகளில் இருக்கும். அப்ப நான் படங்களை சரியா கீறி கொண்டு போறோம். அவை ஒரு பிறப்புக்கு முன்னர் சிசுவின் சூலகத்திலே பிறப்புக்கு முன்னர் சிசுவின் சூலகத்திலே இவ்வளவு செயற்பாடுகள் முடிந்துவிடும். என்ன செயற்பாடு? சூழல முதலான மூலம் இருக்கலாம். முட்டை சரணியா இழையிருப்பிரின் மூலம் மாறுவது, முட்டை சரணிகள் பல தடவை இழையிருப்பிரிவடைந்து பல கலங்களை உருவாக்குவது, அதிலே ஒடுக்க பிரிவு ஒன்றின் முன்னாவத்தை ஒன்று வரை மாத்திரம் நடைபெற்று முதல் முட்டை குழியங்கள் உருவாக்கப்படுறது. அவை முன்னாவத்தை ஒன்று வரை நடப்பதால் அது இருமடியம் தான். அப்படியே முதல் முட்டை குழியம் முன்னாவத்தை ஒன்றோடு நின்றுவிடும். அவை சிறைப்படுத்தப்பட்டு சொல்லும். அதுல கிட்டத்தட்ட 2 சூலகத்துக்குள்ளேயும் 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதல் முட்டை குழியம் இருக்கும். அந்த முதல் முட்டை குழியங்கள் சூலகத்துக்குள்ளே இப்படி தனித்தனி கோலங்களாக இருக்காது. அந்த கோலம், அந்த முதல் முட்டை குழியம் என்ற கோலம், அதான் பிளாக் கலர்ல போட்டு காட்டிக்கிறேன். முதல் முட்டை குழியம் என்ற கோலம் சுற்றி இதுல உருவாக்கப்பட்ட ஏனைய புடைப்புகளும் இப்படி சுற்றி இருக்கும், மிச்சமா இருக்கிறது. அதுக்குள்ளே சின்ன ஒரு குழி உருவாக்கப்பட்டிருக்கு. அவை அந்த முதல் முட்டை குழியத்தை கொண்ட அந்த குழியை கொண்ட அந்த பாதுகாப்புக்கெல்லாம் சூழப்பட்ட அமைப்பை முதலான புடைப்பு என்று அழைப்போம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதலான புடைப்புகள் இருக்கு பிறக்கின்ற குழந்தையின் சூலகத்திலே. அதுக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்து பருவமடைகின்ற வயது வந்த பின்பு பருவமடைகின்ற வயது வந்ததும் அடுத்த மாற்றம் ஆரம்பிக்கும். அவை நான் இதுக்கு பிறகு சொல்ல வேண்டியது, அந்த படத்தை இதுக்கு பாருங்க, இது பிறகு சொல்ல வேண்டியது பூப்படைதல் தொடக்க நடக்க வேண்டிய நிகழ்ச்சி. பிறந்த பின்பு பூப்படைதல் இருந்து நடக்க போற நிகழ்ச்சி. கையிலுக்கு படத்துக்கு வாங்க. இப்போ அடுத்த படம் தான். இந்த படத்தை அழிக்க போறேன். இப்போ இதுவரையும் வந்துட்டோம். அடுத்தது இது என்னவாகும்? இதனுடைய பருமன் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும். இன்னும் கொஞ்சம் சூலகத்தை நோக்கி அழிக்கிறேன்னா அடுத்த கட்டத்துக்கு வாங்க. அப்ப கிட்டத்தட்ட ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை காலத்திலே 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதலான புடைப்புகள் இருந்தாலும் அதுல கிட்டத்தட்ட 500 தான் பூரணமாக விருத்தி அடையக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும். கணக்கு சொன்னேன். வாழ்க்கைன்னு ஒரு பெண்ணிலே கணக்கு பார்த்து சொன்னால் ஒரு 500 தான் வரும் என்று சொல்லி காட்டிக்கிறோம். இது பிறகு இந்த படத்துக்கு பிறகு நடக்கிற நிகழ்ச்சியை பார்த்தால் அது பருமன்ல கூடுது. இது நம்ம ஆரம்ப படம். அதை சுற்றி இவ்வாறு அந்த ஆதார கலங்கள் இருக்கு, ஒரு சிறிய குழி இருக்கு. இதுதான் முதலான புடைப்பு. இதுக்கு பிறகு அடுத்த கட்டம் எப்ப நடக்க போது? பூப்படைவது நடக்க போகுது. ஒரு பெண் பூப்படையும் போது உற்பத்தி செய்யப்படுற ஹோமோன் FSH. ஆவே அடுத்த கட்டம் FSH சுரக்கப்பட்டு அந்த FSH-இன் தூண்டுதலால் இது என்ன முன்னாமத்தை ஒன்று நடைபெற்ற மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்பட்டு இது சூலகத்தின் சுவர். அதற்குள்ளே காணப்படுற குழியின் பருமன் அதிகரிக்கும், திசை திரும்பும், அதுல மாற்றம் இல்லை.
அந்த துணை முட்டை குழியம் அந்த முதல் முட்டை குழியம் அப்படி இருக்கும் என்ன. இப்ப இது ஒடுக்க பிரிவு ஒன்றை பூரணப்படுத்த போகுது. இந்த முதல் முட்டை குழியம் ஒடுக்க பிரிவு ஒன்றை பூரணப்படுத்துவதால் இது துணை முட்டை குழியம் மாறும். என்ன கலர் யூஸ் பண்ணீங்களோ அந்த கலரை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளணும். நான் கீறேன் இப்படி வட்டம் வட்டம் போற டைம் போகும்ன்றதால இப்படி கீறி காட்டுறேன். இதற்கு என்ன காரணம்? அப்ப இதுல எழுத வேண்டியது முதலாவது கோடு FSH தூண்டல், FSH இன் தூண்டல் இது முதலாவது காரணம். அதன் காரணமா என்ன நடக்கும்? ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்படும். அங்கே ஒடுக்க பிரிவு ஒன்றின் முன்னவத்தில் இருப்பது இங்கே ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்படும். பூரணப்படுத்தப்படல். ரைட். அடுத்த விஷயம், ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்பட்டால் இதுக்குள்ள காணப்படுற முதல் முட்டை குழியம் ஆனது ஒரு துணை முட்டை குழியத்தையும் ஒரு முனை உடலையும் உருவாக்கும். இருக்கும். இதுக்குள்ள காணப்படுற கட்டையை பாருங்க. இந்த முதல் முட்டை குழியம் ஒடுக்க பிரிவு ஒன்றுக்கு உட்பட்டால் ஒரு துணை முட்டை குழியம் ஒரு முதலாம் முனை உடலும் உருவாக்கப்படும். அந்த முனை உடல் இந்த துணை முட்டை குழியது பக்கத்துல இப்படி இருக்கும். அங்க கவனா கீறி காட்டி பாருங்க. இப்படி டொட் இருக்கும். இதோட பெரிய படம் கீரை இல்லாது இவ்வளவு டொட் இருக்கும் பாருங்க. அவை கவனா குறியும் FSH தூண்டல் அது காரணமா ஒடுக்க பிரிவு ஒன்று பூரணப்படுத்தப்பட்டால் இப்படி கொஞ்சம் சரிஞ்சு போடுங்க. இது சூலகச்சுவர், சூலகச்சுவர். இது குழி, இது குழி. காணப்படும் இந்த கலம் முதலாம் முனை உடல், முதலாம் முனை உடல் அழிஞ்சு போயிட்டு தெரியும். இது துணை முட்டை குழியம், துணை முட்டை குழியம் வளைத்து புடைப்பு கலங்கள் இருக்கும். இப்போ இவ்வளவுக்கும் சேர்த்து பெயர் வளரும் புடைப்பு அல்லது முதிர்ச்சி அடையும் புடைப்பு. வளரும் முதிரும் புடைப்பு, வளரும் முதிரும் புடைப்பு ஆக மாறும். பெயர் மாறும். குழி பெரிய குழியா மாறுது. இப்போ ஒரு மடியமான துணை முட்டை குழியமா மாறி பக்கத்துல முதலாம் முன்னர் வெளியே ஒட்டி கொண்டிருக்குது. வளைத்து அந்த ஆதார கலங்கள் இருக்கும். அவே அது வளரும் புடைப்பு அல்லது முதிரும் புடைப்புன்னு சொல்லப்படும். வளரும் முதிரும் புடைப்பு. அதுக்கு பிறகு பூ படைக்குன்னு அந்த வயது வந்தது. அதுக்கு பிறகு இப்படி வளரும் புடைப்புல முதிரும் புடைப்பு உருவாக்கப்பட்டு அதுக்கு பிறகு அந்த துணை முட்டை குழியத்திலே ஒடுக்க பிரிவு இரண்டின் அனுபவத்தை வரை நடக்கும். அதாவது அனுபவத்தை 2 வரை நிகழும். கொள்ளணும். ஒடுக்க பிரிவு 2 அனுபவத்தை 2 வரை நிகழ்தல். ஒடுக்க பிரிவு 2 அனுபவத்தை 2 போட்டாலும் சரிதான். ஒடுக்க பிரிவு 2 அனுபவத்தை வரை நிகழ்ந்தால் அந்த கட்டமைப்பு அப்படி ஒடுக்க பிரிவு 2 அனுபவத்தை வரை நிகழ்ந்தால் இதுல மாற்றம் ஏற்பட்டு அது சூலத்தின் சுவர்ல வந்து இப்படி ஒட்டும். சூலத்தின் சுவர் வெளியே கொஞ்சம் விரியும், புடைக்கும். ஹலோ,
சரியா பிள்ளைய? சூலகத்தின் சுவர் கொஞ்சம் இப்படி இது வந்து இதுல தொடுவதால் இப்படி சூலகத்தின் சுவர் கொஞ்சம் வெளியே விரியும். படத்தை கிரி காட்டிங்க பாருங்க. சரி, இப்படி நேருக்கு பார்த்து வந்தீங்கன்னா விளங்கும். இப்படி நேருக்கு பார்த்து வந்தீங்கன்னு சொன்னா இந்த சுவரை கொஞ்சம் இப்படி வெளியே தள்ளி கிரி காட்டிங்க, இப்படி கிரி காட்டிங்க. சூலக சுவர் அப்ப இதுல குறிச்சு கொள்ளுவோம், வீக்கம் அடைந்த சூலக சுவர். வீக்கம் அடைந்த சூலக சுவர். வீக்கம் அடைந்த சூலக சுவர். இப்போ உள்ளுக்கு குழி பெரிய குழியா மாறி இருக்கும். பெரிய குழியா மாறி இருக்கும். அதுக்குள்ள ஒரு மெல்லிய திரவம் இருக்கும். இந்த இந்த துணை முட்டை குழியம் இப்படி இருக்கும். சூலகத்தின் சுவரை நோக்கியவாறு இப்படி இருக்கும். இப்படி வளைத்து அந்த ஆதார களம் அல்லது இந்த களம் இப்படி சுற்றி இருக்கும். சூலகத்தின் சுவரை தொட்டவாறு இப்படி இருக்கு. அப்ப அப்படி சூலகத்தின் சுவரை தொடும் போதோ இப்படி வெளியே தள்ளுறதால சூலக சுவர் விரிவடை. இப்ப இந்த குழியை சொல்லுவாங்க, இந்த குழியை சொல்லுவாங்க சின்ன சின்ன எழுத்தா அவ்வளவு திரவம் ஒன்று இருக்கு. புன்புடை திரவத்தை கொண்ட குழி. புன் புடை திரவத்தை கொண்ட குழி. புன்புடை திரவத்தை கொண்ட குழி. இதுல முதலாம் முனைவோட இப்படி இருக்கும். படத்துல பாருங்க, தெரிய விட்டு இப்படி டொட் வச்சு கொள்ளுவோம். ஹலோ, விளங்க இல்ல. ஓம் 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 சொல்லுங்க. நான் கிளாஸ்ல இருக்கிற பிறகு கதப்பா. புன்முடை திரவத்தை கொண்ட குழி இது முதலாம் முனைவுடல் அந்த டாட் முதலாம் முனைவுடல் இது இந்த முட்டை குழியாம் அணுவாவது சின்ன சின்ன எழுத்தான். இந்த எழுத்துக்கள் எழுதினாத்தான் உங்களுக்கு நோட்ஸ் எக்ஸாம் ஆன்சர் பண்ணலாம். அணுவாவத்தை 2 வரை நிகழ்ந்த துணை முட்டை குழியம். பொறுமையா எழுதணும். அணுவாவத்தை 2 வரை நிகழ்ந்த துணை முட்டை குழியம். புன்புடை திரவத்தை கொண்ட குழி முதலாம் முனைவுடல் அணுவாவத்தை 2 வரை நிகழ்ந்த துணை முட்டை குழியம். அது என்ன செய்யும்? சூலகத்தின் சுவரை நோக்கி இப்படி தள்ளும். அவை சூலகத்தின் சுவர் இப்படி வீக்கம் அடை. இப்போ இவ்வளவுக்கும் பெயர் இதுதான் முதிர்ந்த புடைப்பு. முதிர்ந்த மெச்சுவர்ட் பாலிக்கிள், முதிர்ந்த புடைப்பு. இது வளரும் அல்லது முதிரும் புடைப்பு. இது முதிர்ந்த, இனி அடுத்த கட்டம் இல்ல அதுக்கு, அதான் கடைசி கட்டம் முதிர்ந்த புடைப்புன்னு சொல்லப்படும்.
அதுக்கு பிறகு இப்படி சூலகத்தின் சுவரை ஒட்டிய பின்பு இந்த முதிர்ந்த புடைப்பு உடையும் அல்லது கிளியும் என்று சொல்லுவாங்க, கிழிவடையும் என்று சொல்லுவாங்க. அவ கிழிவடைந்து அதுல காணப்படுற சூல் துணை முட்டை குழியம் சூலகத்தை விட்டு வெளியேறும். அதை சூல் கொள்ளல் அழைப்போம். அவை அடுத்த எரோமா இப்படி போட்டிருக்கு. இப்ப கடைசி படத்துக்கு வர போறேன், அழிக்க போறேன். இப்போ இந்த கடைசி படம் வரை நீங்க இந்த சைட்ல போட வேண்டிய சொல் என்ன? இந்த வளரும் புடைப்பிலிருந்து அடுத்த அடுத்த கடைசி படம் வரைக்கும் போட வேண்டியது, கடைசி வரைக்கும் போக வேண்டியது. பூப்பை இதுவதிலிருந்து நிகழ்தல். பூப்பெய்தல் தொடக்க நடக்கிற நிகழ்ச்சி. வளரும் அல்லது முதிர்ந்த புடைப்பு அதுக்கப்புறம் வரப்பட படம் மூணையும் சேர்த்து பிரேக்கெட் பண்ணுங்க. இடம் காணாதல இடையில நிப்பாட்டிதான் நீங்க அப்ப மூணாவது வரையும் இழுத்து கொண்டு போங்க. பூப்படைவதிலிருந்து பூப்படைவது நடக்கிற நிகழ்ச்சி. அவ்வளவு. இப்போ கடைசி படத்தை பாருங்க. அதான் சொல்லிக்கிறேன் நான், ஆன்லைன்ல இந்த செக்ஷன் எல்லாம் படிக்கிற கடினம். என்ன போர்ட்ல கீறி கீறி தான் கொண்டு போனோம். கடைசி நிகழ்ச்சி, இதுக்கு பிறகு வருகின்ற கடைசி நிகழ்ச்சி சூலகத்தின் சொல்லை ஒட்டி சூலகத்தின் சுவர் கிழிந்து காப்பியன் புடைப்பு முதிர்ந்த காப்பியன் கிழிந்து துணை முட்டைக்குள்ளேயும் வெளியே வரும். அது சொல்ல சூழ் கொள்ளல். அவை கடைசி ரோமாக்குல போட்டுக்கொள்ளுங்க. சூழ் கொள்ளல், சூழ் கொள்ளல். அப்ப சூழ்குலண்டா என்ன? இப்படி சூலத்தின் சுவர் இப்படி வெடிக்கும். வெடித்து அதுல காணப்பட்ட அந்த துணை முட்டை கூடியமும் அது பக்கத்துல ஒட்டி கொண்ட முதலாம் முனைவுடலும் அவர் பக்கத்தை வளைத்து சுத்தி கொண்ட அந்த ஆதார கலம் அல்லது புடைப்பு கலங்களும் சேர்ந்து அப்படி வெளியே கிழிந்து வரும்போது அந்த புடைப்புகள் ஒழுங்கு இல்லாமல் தான் இப்படி வரும். படத்தை பாருங்க. இல்ல அந்த முதலாம் முனைவுடன் இப்படி இருக்கும். இது துணை முட்டை குழியம். கலை பண்ணி பாருங்கன்னு சொல்லிக்கிறேன் விரும்பினா. அவை மிஞ்சி காணப்படுற அந்த வளைத்து காணப்பட்ட ஏனைய புடைப்பு கலங்கள் இப்படி ஒரு திரளாக கூட்டமாக இப்படி இருக்கும். வடித்து மிச்சம் எல்லாம் இப்படி இருக்கும். இதுல புரியுங்க, உடைந்த வெடித்த புடைப்பு, உடைந்த வெடித்த புடைப்பு, உடைந்த வெடித்த புடைப்பு. வெடித்தால் இப்படி சூழ் இப்படி வரும், இப்படி ரோமாக்கு போடுங்க. நான் சூழ் கொள்ளல் இப்படி போடுங்க. அப்ப இந்த எரோமாங்க இதுவரை இப்படி வந்திருக்கும், இப்படி வந்திருக்கும், கீழ் நோக்கி வந்திருக்கும். அப்போ சூலகத்தின் வெளியேறினால் பாருங்க, படத்துல கவனமா பாருங்க. இது முதலாம் முனைவுடல், இது அனுபவத்தை ரெண்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அனுபவத்தை ரெண்டு மட்டும் நடந்திருக்கும்.
நடந்த மாதிரி இடையில நிற்கும். அணு 52 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அணு 52 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள துணை முட்டை குழியம் ஒரு மடியம். இதுல படத்தை நம்ம அங்கே கீறி அந்த பிக ஐ, இது பிக ஐயுடைய படம் தான் இது. இந்த பெருசாக்கிதான் அந்த படம் பிக ஐ. அணு 52 நிறுத்தி வைக்கப்பட சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுற முட்டையில சூளுடைய கட்டமைப்பு தான் அது ஐ. அணு 52 நிறுத்தி வைக்கப்பட்ட துணை முட்டை குழியம் பிக ஐ. இன்னுமே சூழ் பூர்ண விருத்தி அடையல. இன்னுமே சூழ் பூர்ண விருத்தி அடையல. இப்ப உங்களுக்கு தந்திருக்கிற படத்திலே கீழ்குறிட்ட வழி இருக்கும். இது எப்போ பூரண விருத்தி அடைந்த முட்டையாக மாறும் என்று கேட்டால், இந்த துணை முட்டை அணு 52 நிறுத்தி வைக்கப்பட்ட துணை முட்டை குழியம், துணை முட்டை குழியம் அணு 52 நிறுத்தி வைக்கப்பட்ட துணை முட்டை குழியம், இந்த துணை முட்டை குழியம் உள்ளுக்கு இருக்கிற அந்த கோளம், அதை விந்து வந்து தொடணும். விந்து வந்து இப்படி துணை முட்டை குழியத்தை இப்படி தொடணும். இது விந்து. இது துணை முட்டை குழியம். சொல்றது விந்து தூண்டல் நினைப்போம். விந்து வந்து சந்திக்கிறது சொல்றது விந்து வந்து தொடுகின்ற சொல்லப்பட விந்து தூண்டல். ரைட். இது எங்க நடக்கும் என்று கேட்டால் பலோப்பியன் குழாயில் நடக்கும். பலோப்பியன் குழாயில் நடக்கும். அதுக்கு பிறகுதான் இது ஒடுக்கப்பிரிவு 2 பூரணப்படுத்தி, ஒடுக்க பிரிவு 2 பூரணப்படுத்தி பூரணப்படுத்தப்படும். அப்ப பூரணமான முட்டை உருவாகும். அவை இப்படி கீறிக்காட்டு துணை முட்டை குழியம் அல்லது இதை இப்படி கீறிக்காட்டி இந்த துணை முட்டை குழியம் இங்கே பலோப்பியன் குழாய்க்கு வந்து பலோப்பியன் குழாய் யாரை சந்திக்கணும்? விந்தை சந்திக்கணும். சந்திக்க செயற்படையில் விந்து தூண்டல் அழைப்போம். விந்து தூண்டல் நடைபெற்றால் துணை முட்டை குழியம் ஒடுக்க பிரிவு 2 பூரணப்படுத்தி பூரணமடைந்த முட்டையாக மாறும். அதுக்கப்புறம் விந்து உள்ளுக்கு போகும். இது நடப்பது பலோப்பியன் குழாயில். அப்படி அடுத்த கட்டம் கிழக்குருட வழி இருக்கு, அதுல போட்டுக்கொள்ளணும். இவ்வளவு தெரிந்தால்தான் நோட்ஸ் நாம எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் எழுதி கொண்டு போலாம். ரைட். இப்போ அந்த படத்தை கையில வச்சுக்கொண்டு கடைசி நம்ம என்ன எழுதி கொண்டு பாருங்க. முதலான புடைப்புனா என்ன எழுதினோம்? அந்த முதலான புடைப்பு கிட்டத்தட்ட 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடையில இருக்கும்னு சொன்னோம். அந்த 1 மில்லியனுக்கும் 2 மில்லியனுக்கும் இடைப்பட்ட அந்த முதல் முட்டை குழியங்கள்ல 500 முதல் முட்டை குழியம் தான் ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை காலத்திலே பருவம் அடைகின்ற வயதிலிருந்து கிட்டத்தட்ட 50-55 வயது வரைக்கும், பருவமடைந்த வயதிலிருந்து 50-55 வயது வரைக்கும் ஒரு 500 முதல் முட்டை குழியம் தான் இப்படி பூரண விருத்தி அடைந்த முட்டையா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இப்படி பூரண இப்படி அல்லது இப்படி இந்த துணை முட்டை குழியமாக வெளியேறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. 500 இப்படி அல்ல, இப்படி இந்த நிலைமை. அவே ஒரு கோட்டை விட்டு எழுதி கொள்ளுங்க. கடைசி இருப்போம் முதல் முட்டை குழியத்தை கொண்ட கட்டமைப்பு ஆனது முதலான புடைப்பு எனப்படும் என அழைக்கப்படும் எழுதியிருப்போம். கோட்டை விட்டு பிறப்பின் போது
பிறப்பின் போது இரண்டு சூலகங்களும் பிறப்பின் போது ரெண்டு சூலகங்களும் நேற்று கொஞ்சம் பேர் அவசரப்பட்டு ஓடினீங்களே, இப்ப வந்து என்ன விளங்க போகுது உங்களுக்கு? கிளாஸ் முடிக்கிறதுக்கு முதல் 9:30க்கு முதல் ஓடினீங்களே, இப்ப வந்தவங்களுக்கு என்ன விளங்குறது? ஏன் வாரீங்க? பிறப்பின் போது இரண்டு சூலகங்களும் அண்ணளவாக 1 மில்லியன் டேஷ் 2 மில்லியன், 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன், 1 மில்லியன் டேஷ் 2 மில்லியன் முதல் முட்டை குழியங்களை கொண்டிருக்கும். முதல் முட்டை குழியங்களை கொண்டிருக்கும். தொடர்ந்து இவற்றுள் ஏறத்தாழ ஏறத்தாழ 500 முதல் முட்டை குழியங்கள் மட்டுமே 500 முதல் முட்டை குழியங்கள் மட்டுமே 500 முதல் முட்டை குழியங்கள் மட்டுமே பூப்படைதல் தொடக்கம் மாதவிடாய் நிறுத்தம் வரை, மாதவிடாய் நிகழ்ச்சி நிறுத்தப்படும் வரைக்கும், மாதவிடாய் நிறுத்தம் வரை மாதவிடாய் நிறுத்தம் வரை ஸ்ட்ரோக் மெனோபாஸ் எய்தும் வரை. அப்புறம் 2 பிறகு படிப்போம். ஒரு 50-55 வயது ஆகும் போது மாதவிடாய் நிகழ்ச்சி நடக்கிறது, பெண்கள் நீட்பாட்டப்பட்டது. அதுக்கு பிறகு உள்ள காலத்துல மெனோபாஸ் சொல்லுவாங்க. மெனோபாஸ் எய்தும் வரை, பூப்படைதல் தொடக்கம் மாதவிடாய் நிறுத்தம் வரை ஸ்ட்ரோக் மெனோபாஸ் எய்தும் வரை முழுமையாக முதிர்ச்சி அடையும். இனி இலக்கம் 3 முட்டை பிறப்பாக்கத்தின் படியிலே இலக்கம் 3 ரோமன்ல என்ன இலக்கம் 3 போட்டிருப்பீங்க. பெரிய இலக்கம் 3 முட்டையாகத்தின் படிமுறையிலே 3வது படிமுறை. நம்ம இவ்வளவு நேரம் கதைத்தது முதல் முட்டை குழியத்தை பற்றி தான். இப்ப முதலான புடைப்பை பற்றி தான் கதைத்தோம். முதலான படத்தை பாருங்க, கையில் இருக்கிற படத்தை பாருங்க. முதலான புடைப்புகள் காணப்படும் முதல் முட்டை குழியத்தை பற்றி தான் கதைத்தோம். இனி குழந்தை பிறந்த பின்பு என்ன குழந்தை படத்தை பாருங்க. குழந்தை இந்த வளரும் புடைப்பு பற்றி தான் நீ கதைக்க போறோம். குழந்தை பிறந்து வளர்ந்து 11 வயது ஆகும் போது பூப்பெய்தல் அது பருவமடைகின்ற நிகழ்ச்சி நடக்கும். அந்த பூப்படைகின்ற அல்லது பருவமடைகின்ற அந்த காலகட்டத்திலிருந்து தான் முட்டையாக்குது அடுத்த கட்டம் வரும். எப்படி? பூப்படைகின்ற அந்த வயதிலே FSH முன்கஃப சுரப்பில் SSH சுரக்கப்படுதல் அதிகரிக்கும். அந்த FSH ஆனது
அந்த முதலான புடைப்பை தூண்டி ஒடுக்கப்பிரிவு 1 நிகழ்வதை தூண்டும், பூரணப்படுத்தும். பூரணப்படுத்தினால் வளரும் புடைப்பு உருவாக்கப்படும். அதன்போது முதலாம் முனை உடலும் ஒரு மடியமான துணை முட்டை குழியமும் உருவாக்கப்படும். அதை பற்றி சொல்ல போறோம். அவன் கையில் இருக்க படத்தை தான் அப்படி சொல்ல போறோம். ரைட், ஆவே எழுதிக்கொள்ளுங்க. பூப்படைவதில் இருந்து என்ன ஒரு பண்ட வாழ்க்கை காலத்தில் 500 தானே முதலான படைப்பு மாறப்போது. பூப்படைவிலிருந்து ஒரு கூட்டம் ஸ்ட்ரோக் குறைந்த எண்ணிக்கையான ஒரு கூட்டம் ஸ்ட்ரோக் குறைந்த எண்ணிக்கையான முதலான புடைப்புகளின் வளர்ச்சியும் விருத்தியும் அது மேலும் வளர்வது. முதலான புடைப்புகளின் வளர்ச்சியும் விருத்தியும் ஸ்ட்ரோக் முதிர்ச்சி FSH ஹோமோனினால் தூண்டப்படும். ஒவ்வொரு மாதம் ஆவர்த்தனையில் ஒவ்வொரு முதலான புடைப்பு மட்டுமே பூப்படைவிலிருந்து ஒரு கூட்டம் ஸ்ட்ரோக் குறைந்த எண்ணிக்கையான முதலான புடைப்புகளின் வளர்ச்சியும் விருத்தியும் ஸ்ட்ரோக் முதிர்ச்சி FSH ஹோமோனினால் தூண்டப்படும். ஹைலைட், FSH ஹோமோனால் தூண்டப்படும். FSH ஹோமோனினால் தூண்டப்படும். இப்ப ஒரு கோட்டை விட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு பெண்ணுடைய பருவமடைகின்ற வயதிலிருந்து ஒவ்வொரு 28 நாட்களுக்கு ஒரு தடவை ஒவ்வொரு சூழ் முதிர்ச்சி அடையும். ஒரு பெண்ணுடைய பருவமடைகின்ற வயதிலிருந்து ஒவ்வொரு 28 நாட்களுக்கு ஒவ்வொரு முதலான புடைப்பு வளரும் புடைப்பாக மாறும். அதாவது வளர்ச்சி அடையும், விருத்தி அடையும். அப்ப 28 நாட்களை கொண்ட அந்த காலத்தை ஒரு மாதம் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 28 நாட்களை கொண்ட அந்த சக்கர காலத்தை, அந்த வட்ட காலத்தை ஒரு மாதம் எடுப்போம். அவை ஒரு மாதத்திற்கு 2 சூலத்திலையும் காணப்படுற முதலான புடைப்புகள் எண்ணிக்கை அவனம் ஒரு பூ பிறந்து பூப்படைகின்ற வயது வரையும் இருக்கின்ற ஒரு பெண்ணுடைய 2 சூலகத்துக்குள்ளும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் தொடக்கம் 2 மில்லியன் முதலான புடைப்பு காணப்படும். அதற்குள்ளே முதல் முட்டை குழியம் இருக்கும். அது FSH தூண்டால் துணை முட்டை குழியமாக வளர்ந்து விருத்தி அடைய போகுது. அல்ல கிட்டத்தட்ட 500 தான் விருத்தி அடைய போகுது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை காலத்திலே, அல்லது மெனோபாஸ் அடைகின்ற காலம் வரைக்கும் என்று சொல்லிக்கிறோம். ரைட், ஆவே அடுத்த கோட்டை விட்டு ஒவ்வொரு மாதமும் 28 நாட்களை குறிக்கும். ஒவ்வொரு மாதமும் ஆவர்த்தனை ரீதியில், ஆவர்த்தனை என்றால் ஒரு அடுத்தடுத்த கட்டம், ஆவர்த்தனை ரீதியில் ஒவ்வொரு முதலான புடைப்பு மட்டுமே முதிர்ச்சி அடையும். ஒவ்வொரு மாதமும் ஆவர்த்தன ரீதியில் ஒவ்வொரு முதலான புடைப்பு மட்டுமே முதிர்ச்சி அடையும். படத்தை பார்த்து எழுத போறோம். அதாவது போட்டு பக்கத்துல ஒவ்வொரு மாதம் ஆவர்த்தனையில் ஒவ்வொரு முதலான புடைப்பு மட்டுமே முதிர்ச்சி அடையும். அதாவது
உரோமல்லக்கம் 1 உரோமன் மூன்றாவதுலே உரோமல்லக்கம் 1 படத்தை பாருங்க. நம்ம கதைக்க போறது வளரும் புடைப்பை பற்றி கதைக்க போறோம். எஃப்எஸ் தூண்டுறதால வளரும் புடைப்பு உருவாகி முதிர்ந்த புடைப்பு உருவாகி அப்புறம் சூலகத்தோடு சேர்ந்து ஒட்டி எப்படி நடக்கும்னு தொடர்ந்து எழுத போறோம். எழுதுங்க. படத்தை பாருங்க. வளரும் புடைப்போட படத்தை பாருங்க. புடைப்பினுள் காணப்படும் முதல் முட்டை குழியம், அதுக்கு மேலுள்ள படத்திலும் தொடங்குறோம். புடைப்பினுள் காணப்படும் முதல் முட்டை குழியம் bracket 2n, புடைப்பினுள் காணப்படும் முதல் முட்டை குழியம் bracket 2n, ஒடுக்க பிரிவு ஒன்றை நிறைவு செய்து, பூரணப்படுத்தல ஒடுக்க பிரிவு ஒன்றை நிறைவு செய்து, அங்கே பூரணப்படுத்தல் தமிழில் இருப்போம். ஒடுக்க பிரிவு ஒன்றை நிறைவு செய்து துணை முட்டை குழியம் பிறகு ஒரு மடியம் என் துணை முட்டை குழியம் முதலாம் முனைவுடல் bracket n துணை முட்டை குழியம் ஒரு மடியம் n, முதலாம் முனைவுடல் n ஆகியவற்றை தோற்றுவிக்கும். அடுத்த கோடு இடவெளி விடாம அடுத்த கோடு. பின்னர் படத்தை பாருங்க. பின்னர் துணைமுட்டை குழியத்தில் ஒடுக்கப்பிரிவு 2 ஆரம்பித்து அணு ஆவத்தை 2 நிறுத்தி வைக்கப்படும். அது நடக்காது. ஒடுக்கப்பிரிவு 2 ஆரம்பித்து அணு ஆவத்தை 2 நிறுத்தி வைக்கப்படும். ஸ்டாப். அணு ஆவத்தை 2 நடந்த மாதிரி அறவுரையா நிற்கும். அணு ஆவத்தை 2 பூரணப்படுத்தப்படல. அணு ஆவத்தை 2 தொடங்கின மாதிரி நிற்கும். இப்ப ஒரு கோட்டை விட்டு படத்தை பாருங்க. முதிர்ந்த கிராபியன் படைப்பை பாருங்க. முதிர்ந்த படைப்பு ஒடுக்கப்பிரிவு 2 அணு ஆவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்ட ஒடுக்கப்பிரிவு 2 அணு ஆவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒடுக்கப்பிரிவு 2 அணு ஆவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள துணைமுட்டை குழியம் ஆனது முதிர்ந்த புடைப்பினுள் ஸ்ட்ரோக், அதுக்கு இன்னொரு பேர் உண்டு. முதிர்ந்த புடைப்பினுள் ஸ்ட்ரோக், முதிர்ந்த கிராப்பியன் புடைப்பினுள் முதிர்ந்த புடைப்பினுள் முதிர்ந்த கிராப்பியன் புடைப்பினுள் காணப்படும்.
இனி உரோமலக்கம் 2, மூன்றாவதுல உரோமலக்கம் 2. கடைசி படத்தை பாருங்க. முதன்மை கிராபியன் புடைப்பு என்ன செய்யும்? சூலகத்தின் சுவரை ஒட்டி சூலகத்தின் சுவரை கொஞ்சம் வெளியே விரிக்கும். அதன் பின்பு அந்த முதிர்ந்த புடைப்பு கிழிவடையும் அல்லது உடையும். அல்லது காணப்படுற துணை முட்டை குழியம், அதாவது அணுகவத்தில் நிறுத்தி வைக்கப்பட்ட துணை முட்டை குழியம் தனக்கு பக்கத்தில் இருக்கிற முதலாம் முனையோட சேர்த்து வெளியே வரும், சூலகத்தோடு வெளியே வரும். அது சொல்ல சூழ் கொள்ளல் அழைப்போம். வெளியே கொள்ளுங்க. இரண்டாவது, சூழ் கொள்ளலின் போது முதிர்ந்த புடைப்பு உடைந்து திறப்பதால் இந்த படம் முதிர்ந்த புடைப்பு உடைந்து திறப்பதால் முதலாம் முனைவுடலை உள்ளடக்கியதாக, பக்கத்துல எப்படி இருக்கும் முதலாம் முனைவுடலை உள்ளடக்கியதாக. முதலாம் முனைவுடலை உள்ளடக்கியதாக. ஒடுக்கப்பிரிவு 2 அணு அவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள ஒடுக்கப்பிரிவு 2 அணு அவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள துணைமுட்டை குழியம் பிராக்கெட் ஒரு மடியம் n துணைமுட்டை குழியம் சூலகத்திலிருந்து வெளிவிடப்படும் வெளியேற்றப்படும். சூலகத்திலிருந்து வெளிவிடப்படும் வெளியேற்றப்படும். இனி உரோமலக்கம் 3 உரோமலக்கம் 3 என்ன? சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுற சூழ் கொள்ளல் என்ற செயற்படும்ல சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுற அந்த முட்டை அணு அவத்தை 2 வரையும் தான் நடந்திருக்கும். அது இன்னும் பூரண விருத்தி அடையல. அப்ப சூலகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட முட்டை எங்க போகணும்? பலப்பியன் குழாய்க்கு போகணும். பலப்பியன் குழாயில் சூலகத்திலிருந்து விடுவிக்கப்படுற முட்டை பலப்பியன் குழாய்க்கு போய் பலப்பியன் குழாய் இப்படி கீறினால் விடுவிக்கப்படுற முட்டை பலப்பியன் குழாய்கள் இப்படி வந்து இங்க விந்து வந்து அதை தொடணும். அது சொல்ல விந்து தூண்டல் நடைபெற்றால்தான் அது பிறகு அணு அவத்தை 2 நடைபெற்று மேன்முகத்தை நடைபெற்று ஈற்றவற்றை நடைபெற்று இன்னொரு சிறிய கலம் 2ஆம் முனை உடலில் உருவாக்கப்படும். பூரணமான முட்டை உருவாக்கப்படும். அப்படி கொள்ளுங்க. 3வது, சூலகத்திலிருந்து சூலகக்கானினுள் பலப்பியன் குழாய்க்கின் ஒரு பேர் சூலகக்கான். பலப்பியன் குழாய்க்கின் ஒரு பேர் சூலகக்கானில் பலப்பியன் குழாய் பல சூலகக்கான் வெளியே வச்சுக்கொள்ளுங்க. சூலகக்கானினுள் சூலகத்திலிருந்து சூலகக்கானினுள் விடுவிக்கப்பட்ட துணை முட்டை குழியத்தை கொஞ்சம் பிள்ளைகள
சேவலில் சூலகத்திலிருந்து சூலகத்தினால் விடுவிக்கப்பட்ட துணை முட்டை குழியத்தை ஒரு விந்து ஊடுருவுமாயின், ஒரு விந்து துளைக்குமாயின் ஊடுருவுதல், ஒரு விந்து ஊடுருவுமாயின், விந்து துளைப்பது ஊடுருவுதல் சொல்ல அமைப்பு பாருங்க. துணை முட்டை குழியத்தை ஒரு விந்து ஊடுருவுமாயின், ஊடுருவுமாயின் ஒடுக்கப்பிரிவு 2 பூர்த்தியாக்கப்பட்டு, ஒடுக்கப்பிரிவு 2 பூர்த்தியாக்கப்பட்டு ஒடுக்கப்பிரிவு 2 பூர்த்தியாக்கப்பட்டு துணைமுட்டை குழியமானது துணைமுட்டை குழியமானது முதிர்ச்சி அடைந்த சூல், முதிர்ச்சி அடைந்த சூல் பிராக்கெட் எண் ஒரு மடியம், முதிர்ச்சி அடைந்த சூல் ஒரு மடியம், கொமா இரண்டாம் முனைவுடல், இரண்டாவது முனைவுடல் கிரி காட்டிக்கிறோம். இரண்டாவது முனைவுடல் ஆகியவையாக பிரிவடையும். ஆகியவையாக பிரிவடையும். ஒரு கோட்டை விட்டு ஒன்று கேள்வி கேட்போம். அப்ப முதிர்ச்சி அடைந்த ஒரு முட்டை பூரண முதிர்ச்சி அடைந்த முட்டையா மாறினா என்ன செய்யணும்? அது பலப்பெண்குழாகி போய் விந்த சந்தித்து விந்து அதை துளைக்கணும், ஊடுருவணும், அதை தொட்டு துளைக்கணும், ஊடுருவதற்கு எத்தனைக்கணும், உள்ளுக்கு போகணும். போனால்தான் அது ஒடுக்கப்பிரி அணுகாவத்தை 2க்கு உடைய நிகழ்ச்சிகள் நடைபெற்று மேன்முகாவத்தை ஈட்டாவத்தை குளிர்ப்பு நடந்து ஒரு பூரணமான துணை முட்டை குழியமும் 2ஆம் முனை உடலும் உருவாக்கப்படும். அப்ப முதிர்ச்சி அடைந்த அல்லது பூரண விருத்தி அடைந்த ஒரு துணை முட்டை குழியத்துக்குள் விந்து போகும். அப்புறம் படிப்போம். விந்து முட்டைக்குள் போவது என்று சொன்ன கருத்து விந்துடைய எல்லா பாகமும் போறல, விந்துடைய தலை மட்டும்தான் போகும். விந்துடைய நடுத்துண்டோ வாலோ எதுவுமே போறல. படித்தோம். விந்துக்கு 3 பாகம் இருக்கு, தலை, நடுத்துண்டு, வால். விந்தின் ஊடுருவல் என்பது, விந்து துளைத்து உள்ளுக்கு போதல் என்பது அந்த கருவை கொண்ட தலையின் பாகம் மட்டும்தான் முட்டைக்குள் போகும். அப்போ ஒரு முட்டையை எடுத்து அதை வெட்டி நுணுக்காட்டில் வைத்து பார்க்கும் போது அதுல விந்தின் தலை காணப்படும், முட்டைக்குள் விந்தின் தலை காணப்படுமா இருந்தால் அது பூரண விருத்தி அடைந்த முட்டை. எங்கே நடப்பது? பலப்பெண் குழாயிலே. விந்து உள்ளுக்கு, விந்தின் தலை உள்ளுக்கு போனால், ஊடினால் மட்டும்தான், ஊடறுத்தால் மட்டும்தான் அது பூர்ண விருத்தி அடைந்த துணை முட்டை குழியம் அல்லது முட்டையா மாறும். அவர் கோட்டை விட்டு. எனவே எனவே
முதிர்ச்சி அடைந்த முட்டை அல்லது சூல் ஆனது. சூலன்னு சொல்லுவோம். முதிர்ச்சி அடைந்த முட்டை அல்லது சூல் ஆனது ஒரு விந்தின் தலையை கொண்டிருக்கும். முதிர்ச்சி முட்டை அல்லது சூல் ஆனது ஒரு விந்தின் தலையை கொண்டிருக்கும். ரைட். இனி நான்காவது புரோமலக 4. அப்போ முட்டையாக்க நடக்கும் போது முதலாம் முனைவுடல் 2ஆம் முனைவுடல் ஆகிய 2 முனைவுடல் உருவாக்கப்படும். அவை புறக்கணிக்கத்தக்க அளவு சிறிதளவு குளியுறவை தான் கொண்டிருக்கும். அவை அதால எந்த பிரயோசனமும் இல்லை. அது என்ன 46 நிறமூட்டத்தை 23 பிரிப்பதற்காக தான் முனைவுடல் உருவாக்கப்படுது. என்ன உருவாக்கப்படுது ஒளிய அது முட்டையாக மாறல. அதே கடைசியில் அழிவடை. ரைட். ஆவே முட்டை ஆக்கத்தின் போது நிகழும் இரு ஒடுக்கற் பிரிவுகளும் சமனற்ற குளியூறு பிரிவுகளை கொண்டிருப்பதால் இதன் போது தோற்றுவிக்கப்படும் இரு முனைவுடல்களும் அழிவடையும். இனி பெரிய இலக்கம் 4. 4 நினைக்கிறேன். நம்ம சொன்னது என்ன? சூலகத்திலிருந்து முட்டை விருத்தி அடைந்து என்ன விந்தை சந்தித்தால் தான் அது பூரணமான முட்டையாக மாறும் சொன்னோம். விந்தை சந்திக்கா விட்டா என்னடா? சூலகத்திலே உருவாக்கப்படுற சூல் அல்லது முட்டை பலப்பியன் குழாயிலே விந்தை சந்திக்கா விட்டால் என்ன செயற்பாடு நடக்கும் பாருங்க. நாம் இதுவரையும் கதைத்தது முட்டை விந்தை சந்தித்தால் என்று நினைச்சு கொண்டா படித்தோம். இது பலோப்பியன் குழாய், இது சூலகம். சூலகத்திலிருந்து முதிர்ந்த புடைப்பு வெடித்து சூல் வெளியேற்றப்பட்டு அந்த சூல் பலப்பியன் குழாயாக அசைந்து இந்த மேல் இடத்துக்கு வரும்போதோ அதை விந்து சந்தித்தால்
அல்லது விந்து ஊடுருவினால் அது விந்தின் தலை, கருவை கொண்ட தலை மட்டும்தான் உள்ளுக்கு போவது. அதான் விந்தின் ஊடுருவல் சொல்வது. ஊடுருவினால் அது அணுஅவத்தை, மேன்முகத்தை, ஈட்டாவத்தை குளிர்ப்பு நடந்து பூரணமான சூலாக மாறும். என்ன அப்போ முட்டையாக்குதல் போது 2 ஒடுக்க பிரிவு நடைபெறும். 2 போதும் 2 முனைவுடல் உருவாக்கப்படும். அவை புறக்கணிக்கத்தக்க குளியுருவை கொண்டிருக்கும். கணம் சமனற்ற குளியுறு பிரிவு நடப்பது. அவை பிரயோசனமற்றது. அவை அழிக்கப்படும். அவை ஏன் உருவாக்கப்படும் சொன்னா நிறமூர்த்தங்களை 23, 24 பிரிக்கிறதுக்கான ஒரு களமாக தொழிற்பட முடியாது. முட்டையாக மாறல. இப்போ இந்த முட்டை கலப்பியங்களுடைய அசைந்து கொண்டிருக்கிற முட்டை விந்தை சந்திக்கவில்லை என்று சொன்னா, அதாவது கருக்கட்டல் நடக்கவில்லை என்று சொன்னா, விந்தை சந்திக்கலன்னா கருக்கட்டல் நடக்கல. கருக்கட்டல் நடக்கலை என்று சொன்னா, இங்கே பாருங்க, இந்த வெடித்த புடைப்பு சூலகத்துக்குள்ளே மஞ்சள் சடலமாக விரித்தி அடைந்திருக்கு. இங்கே முட்டை அசையும் போதோ இந்த வெடித்த புடைப்பு மஞ்சள் சடலமாக விரித்தி அடைந்திருக்கு. விரித்தி அடை அதே ஒரு தாயிலே கருக்கட்டல் நடந்தால் உருவாகிற முளையத்தை பாதுகாப்பதற்காகத்தான் இந்த மஞ்சள் சலம் உருவாக்கப்படுறது. நான் அது பிறகு படிக்கும் போது உங்களுக்கு விளங்கும், இப்ப விளங்க மாட்டாது. இந்த வெடித்த புடைப்பு ஏன் மஞ்சள் சலமா மாறுன்னு சொன்னால், அது புரஜெஸ்ட்ரான், சிறிதளவு ஈஸ்ட்ரோடியல் போன்றவற்றை சுரக்கணும். அந்த புரஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன் ஆகியவைதான் ஒரு சிசு கருப்பையிலே தொடர்ந்து இருப்பதற்கு உதவி செய்கின்ற ஓமன். அவங்க கருக்கட்டினால் தானே சிசு அல்லது முளையம் உருவாகும். அவை கருக்கட்டு நடந்தால்தான் மஞ்சள் சலம் தேவை, இல்லாவிட்டா தேவையில்லை. அது புரஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோடியல் போன்றவற்றை சொல்லக்கூடிய அவசியம் இல்லை. கருப்பையில சுவரை பாதுகாக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ இந்த சூல் விந்தை சந்திக்கவில்லை என்று சொன்னா, இந்த சூலகத்துக்கு மஞ்சள் சலம் என்பது கலங்களால் ஆக்கப்பட்டது. மஞ்சள் சலம் என்பது கலங்களால் மஞ்சள் நிறமான திரவத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பதார்த்தங்களை கொண்ட கலங்களால் ஆக்கப்பட்ட அமைப்பு. அது அழிந்து நார்த்தன்மையான ஒரு இப்படி ஒரு துணிவாக சூலகத்துக்குள் காணப்படும். அதைத்தான் வெண் சடலம் என்று அழைக்கின்றோம். அப்ப வெண் சடலம் எப்போ தோற்றுவிக்கப்படும்? விந்து முட்டையை சந்திக்காவிட்டால், கருக்கட்டல் நடக்காவிட்டால். அவ எழுதி கொள்ளுங்க. அடுத்த இலக்கம், கருக்கட்டல் நிகழாவிடில் மஞ்சள் சடலம் சிதைவடைந்து வெண் சடலம் எனும் சிறிய திணிவு தொடர்ந்து சூழத்துக்குள்ள இருக்கும். வெண் சடலம் எனும் தழும்பு வடிவ அடையாளமாக தழும்பு வடிவ தழும்பட சொல்ல நமக்கு தேவையும் இல்லை. சிதைவடைந்து வெண் சடலம் எனும் தழும்பு வடிவ ஒரு சில அடையாளமாக தழும்பு வடிவ முக்கியமான சொல். வெண் சடலம் எனும் நிலையான நாரிழையமாக, நிலையான தொடர்ந்து சூழத்துக்குள்ள இருக்கும் நிலையான நாரிழையமாக சூலகத்தின் மேற்பரப்பில் மேற்பரப்பில் காணப்படும். வெண் சடலம் என்பது நாரிழையாம். அது தொடர்ந்து சூலகத்துக்குள்ள இருக்கும், வாழ்நாள் முழுக்க இருக்கும். அது மறைஞ்சு போறல. நிலையான நாரிழையமாக ஹைலைட் பண்ணி கொடுக்கும். வெண் சடலம் நிலையான நாரிழையமாக சூலகத்தின் மேற்படில் காணப்படும். கடைசி இலக்கம், கருக்கட்டல் நிகழுமாயின்
கருக்கட்டல் நிகழும் மாயன். மஞ்சள் சடலத்தால் ஈஸ்ட்ராடியல் புரோஜெஸ்டரோன் புரோஜெஸ்டரோன் ஆகிய ஹோமோன்கள் சுரக்கப்படும். லாஸ்ட் ஒன் ரிப்பீட் பண்ண சொல்றீங்க. எது அது? 7044 கடைசி நம்பர் ELC சொல்லுங்க. கடைசியா சொல்ல சொன்னா எதை சொல்ல சொல்றீங்க? லாஸ்ட் ஒன் ஃபோன் நம்பர், கடைசி நம்பர் 7044. SR ஸ்டூடெண்ட் சொல்லுங்க, எதை சொல்ல சொல்லுங்க? லாஸ்ட் ஒன் என்ன? ஆரம்பத்துல என்ன? பின்னர் துணை முட்டை கூலியத்தில் ஒடுக்கபிரி 2 ஆரம்பித்து வரணும். என்ன ஆரம்ப கட்டம்? அணுவாவத்தை 2 நிறுத்தி வைக்கப்படும். ஒடுக்கபிரி 2 ஆரம்பித்து அணுவாவத்தை 2 நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் அல்ல நிறுத்தி வைக்கப்படும். ஏதோ சொல். சரி பிள்ளைகள், ஒரு கவனமான செக்ஷன் அது. ஒரு MCQ கட்டாயம் இருக்கும். இந்த தலை முட்டை பிறப்புல ஒரு MCQ இருக்கும். அல்ல ஸ்ட்ரக்சர் டைப்ல 2-3 பாயிண்ட் அப்படியே போட்டிருப்பாரு. இதுல உள்ள விஷயங்களை கவனமா உள்வாங்கி இருப்பீங்க. அதுக்காக தான் படத்தை கையால கீறி ரிசோர்ஸ் புக் இருக்கிற படத்தை பாத்தீங்கன்னா அது என்னன்னே விளங்க மாட்டாது. படத்தை சும்மா போட்டு அவர் எழுதி வச்சிருப்பார். யாருக்கும் படம்ல நீங்க கொடுக்க கூடாது. அப்ப இந்த படங்களை அப்படியே நீங்க மனதில் வச்சு கொண்டிருந்தால் நோட்ஸ் ஈஸியா விளங்கும். எங்க நடக்குது, எது பூப்பையில் தொடக்க நடக்குது, எது சூல காணுக்குள்ள பலப்பியம் குழாய்க்குள்ள நடக்குது, எது சிசுவில் நடக்குன்றதெல்லாம் சரியாக உங்களுக்கு தெரியும். நான் சொல்ல தேவையில்லை. அது போலதான் அடுத்த தலையங்கம் ஒரு வித்தியாசமான தலையங்கம். இப்ப படத்தை ஒட்டி கொள்வீங்க, அந்த படத்தை ஒட்டுவீங்க. அடுத்த தலையங்கமும் உங்களோட கையில் இருக்கிற படம், அந்த கிராஃப்ல தந்திருக்கிற படம், அதான் முக்கியமான கட்டம். அது அடிக்கடி கேள்விக்கு வரும். நான் அந்த படம் நேற்றோ இன்றைக்கு அனுப்பின படமோ தெரியல. இந்த படத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி ஒழுங்கா கீறி நான் தள்ளி எடுத்து வச்சிருக்கிறேன். இந்த படம் தான். மற்ற படம் நீங்க பாக்குறது கலர் படங்கள் அனுப்பியிருக்கிறேன், பல தடவை அனுப்பியிருக்கிறேன். அதுல ஒரு கலர் படத்தை நீங்க எடுத்துக்கொண்டா போதும். நாம இந்த படத்துல நம்ம கையால் எழுதினால் மட்டும்தான் அது விளங்கும். இதுல உள்ள ஒவ்வொரு கட்டத்தையும் எடுத்து கையால் எழுதினா மட்டும்தான் நீங்க எந்த ஒரு MCQவோ ஸ்ட்ரக்சர் டைப்போ எஸ்ஏ டைப் கேள்வியோ, எஸ்ஏ டைப் கேள்வி இந்த நான் காட்டுற இந்த படத்துல எஸ்ஏ டைப் கேள்வி பல தடவை வந்திருக்கு. நிறைய பிள்ளைகள் எழுதுறல்ல, காரணம் சரியாத உள்வாங்கி எழுதாதால அப்படி வருவது உண்டு. இப்ப நாங்க அதை சரியா எழுத போறோம் பிள்ளைகள். சரியா? அந்த பிள்ளை அப்போ நாங்க படிக்க போகின்ற செயற்பாடு அந்த கிராஃபில் இருப்பது ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க காலத்தில் நடக்கக்கூடிய சூலகத்திலும் கருப்பையில் நடக்கக்கூடிய செயற்பாடுகளையும் ஓமோன்கள் எவ்வாறு தொழிற்படும் என்பதையும் விளக்குவதுதான் அது.
ஒரு பெண்ணிலே சூலகத்திலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், கருப்பையில என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், அன்போது ஓமோன்களுடைய செயற்பாட்டிலே இனப்பெருக்கத்தோடு சம்பந்தப்பட்ட ஓமன்களுடைய செயற்பாடு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் என்பதைத்தான் அது காட்டுது. இந்த சூலகத்தில் நடக்கின்ற ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க வயதிலே சூலகத்திலும் கருப்பையிலும் நடக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் வட்ட ஒழுங்கில் நடைபெறும், மீண்டும் மீண்டும் நடைபெறும். ஒவ்வொரு 28 நாட்களுக்கும் அல்ல ஒவ்வொரு மாதத்திற்கும், கிட்டத்தட்ட ஒரு மாதம் என்று சொல்லிக்கலாம், ஒவ்வொரு 28 நாட்களுக்கும் அல்ல ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு தடவை மீண்டும் மீண்டும் நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அவைதான் அதை இனப்பெருக்க வட்டம் என்று அழைக்கின்றோம். ஒரு மாண்டப்பணி இனப்பெருக்க காலத்திலே அல்ல பருவமடைந்த வயதிலிருந்து அந்த 55 அல்ல 50 வயது வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த செயற்பாடுகள் மீண்டும் மீண்டும் 28 நாட்களுக்கு ஒரு மாதத்துக்கு மீண்டும் மீண்டும் நடப்பதால் அதை இனப்பெருக்க வட்டம் என்று அழைக்கின்றோம். அந்த வட்டத்திலே ஓமனுடைய செயற்பாடு பெரும் பங்களிப்பு இருக்கும். உதாரணமாக ஜிஎன்ஆர்ஹெச் ஓமோன்கள் ஜிஎன்ஆர்ஹெச், எஃப்எஸ்ஹெச், எல்ஹெச், புரஜெஸ்டரான், ஈஸ்ட்ராடியல் போன்ற ஓமங்களுடைய தாக்கம் தான் அந்த சூலகத்திலும் கருப்பையில் நடக்கின்ற மாற்றங்களுக்கு காரணமாயிருக்கும். ஆவே தலையங்கம் போட்டுக்கோங்க, புதிய தலையங்கம். படத்தை ஒட்டிட்டு முதல் படத்தை ஒட்டோனீங்க, ஒட்டி முடிச்சிட்டு முட்டையாகுதுரை படத்தை ஒட்டிட்டு அடுத்த புதிய தலையங்கம் புது பக்கம் 2-3 கொண்டை வச்சு போடாதீங்க. மானிட பெண்ணின் இனப்பெருக்க வட்டங்கள், மானிட பெண்ணின் இனப்பெருக்க வட்டங்கள். மானிட பெண்ணின் இனப்பெருக்க வட்டங்கள். ஸ்ட்ரோக். அடுத்த கோடு இனப்பெருக்க வட்டங்களில் ஓமோன் சீராக்கம். இனப்பெருக்க வட்டங்களில் ஓமோன் சீராக்கம். இனப்பெருக்க வட்டங்களில் ஓமோன் சீராக்கம். ரைட், மூலாவது பாயிண்ட். நம்ம தெரியும், ஆண்களை பொறுத்த வரைக்கும் விந்து உற்பத்தி என்பது பருவமடைந்த வயதிலிருந்து இறக்கும் வரைக்கும், சாகும் வரைக்கும் நடக்கும்னு சொன்னோம். ஆனா முட்டையாக்கம் என்பது சிசு நிலையில் தொடங்கி ஒரு 50-55 வயது வரைக்கும் நடக்கும். ஒரு பெண்ணிலே 45 வயது அல்லது 50 வயது வரைக்கும் நடக்கும். அதன் போதோ அது தொடர்ச்சியா நடப்பதில்லை. ஒவ்வொரு 28 நாட்களையும் விட்டு விட்டு தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. வட்டங்களாக நடக்கும். சூலகத்திலே மாற்றம் ஏற்படும், அது கருப்பையிலே மாற்றம் இப்படி நடக்கும். முதலாவது பாயிண்ட். ஆண்களில் விந்துற்பத்தி தொடர்ச்சியாக நடைபெறும். ஆண்களில் விந்துற்பத்தி தொடர்ச்சியாக நடைபெறும். ஆனால் அடுத்த கோடு பக்கத்திலே ஆனால் என்று போட்டு அடுத்த கோடு. பெண்களில் முட்டை உற்பத்தி பெண்களில் முட்டை உற்பத்தி செய்யப்படுதல் வட்டங்களாக நடைபெறும். முட்டை உற்பத்தி செய்யப்படுதல் வட்டங்களாக நடைபெறும். முட்டை உற்பத்தி செய்யப்படுதல் வட்டங்களாக நடைபெறும். இரண்டாவது பாயிண்ட் கோட்டை விட்டு. இரண்டாவது பாயிண்ட் என்ன சொல்ல போறோம்? ஒரு பெண் பூப்படைவதிலிருந்து இருந்து அந்த 45-55 வயது வரைக்கும் சூலகத்திலும் மாற்றங்கள் ஏற்படும், கருப்பையிலும் மாற்றங்கள் ஏற்படும். சூலகத்தில் ஒவ்வொரு மாதமும் மீண்டும் மீண்டும் அந்த செயற்பாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கும். கருப்பையின் சூழலும் ஒவ்வொரு மாதமும் மீண்டும் மீண்டும் மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அவை ஒரு பெண்ணுடைய இனப்பெருக்க காலத்திலே சூலகத்தில் நடக்கின்ற மாற்றங்களை சூலக வட்டம் என்றும், கருப்பையில் நடக்கின்ற மாற்றங்களை கருப்பை வட்டம் என்றும்,
அல்லது மாதவிடாய் வட்டம் என்றும் அழைப்போம். மாதவிடாய் சக்கரம் அல்லது மாதவிடாய் வட்டம் என்றும் அழைப்போம். கருப்பை வட்டத்துக்கு பதிலாக மாதவிடாய் வட்டம் என்று அழைக்கலாம். ரைட், அதை என்னென்று பிறகு படிப்போம். இரண்டாவது பாயிண்ட், இனப்பெருக்க காலங்களில் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடைய, ஒன்றொன்று தொடர்புடைய சூலகத்திலே மாற்றங்கள் ஏற்படாமல் கருப்பையில் மாற்றங்கள் ஏற்பட மாட்டாது, கருப்பையில் மாற்றங்கள் ஏற்படாமல் சூலகத்தில் மாற்றங்கள் ஏற்படாது. ரெண்டும் ஒன்று தங்கி இருக்கு. அதான் நினைக்கிறோம். இனப்பெருக்க காலங்களில் ஒன்றொன்று தொடர்புடைய 2 இனப்பெருக்க வட்டங்கள் நடைபெறும். 2 இனப்பெருக்க வட்டங்கள் நடைபெறும். இரண்டு இனப்பெருக்க வட்டங்கள் நடைபெறும். அவையாவன, ஒன்று சூலக வட்டம், சூலக சக்கரம். வட்டத்து போல சக்கரம் போடலாம். சூலக சக்கரம். 2 மாதவிடாய் வட்டம், மாதவிடாய் வட்டம் ஸ்ட்ரோக் கருப்பை வட்டம், கருப்பை வட்டம். சொன்னோம் ரெண்டும் ஒண்ணு தங்கி இருக்கும்னு சொன்னோம். அல்ல, முக்கியமானது இந்த சூலக வட்டம் நிகழ்ந்தால்தான் மாதவிடாய் வட்டம் நடைபெறும். சூலக வட்டத்தின் சில செயற்பாடுகள் தான் கருப்பையிலே மாற்றங்கள் ஏற்படுவது காரணமா இருக்கும். நான் படிக்கும் போது விளங்கும், அது உங்களுக்கு இப்ப விளங்காது. சூலகத்திலே சில செயற்பாடு நடந்தால்தான் கருப்பையின் சுவரில் சில மாற்றங்கள் ஏற்படும். ஆவே அடுத்தவர் கோட்டை விட்டு மாதவிடாய் வட்டம் ஆனது சூலக வட்டத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. ரெண்டும் ஒன்னோடு தொடர்பு, ரெண்டும் மாறி மாறி நடக்கணும். மாதவிடாய் வட்டம் ஆனது சூலக வட்டத்தினால் கட்டுப்படுத்தப்படுகின்றது. அடுத்த கோட்டை விட்டு என்ன சொல்ல போறோம் பாருங்க, இங்க கவனிங்க. சூலக வட்டம் நடக்கிறதுக்கும் ஹோமோன் அவசியம், மாதவிடாய் வட்டம் நடக்கிறதுக்கும் அல்லது கருப்பையில் வட்டம் நடக்கிறதுக்கும் ஹோமோன் அவசியம். அதுல இந்த சூலக வட்டத்தின் போது உற்பத்தி செய்யப்படுற ஹோமோன்கள் தான் மாதவிடாய் வட்டத்துக்கு காரணமாயிருக்கு. அவை ரெண்டும் ஒன்று தொடர்புடையதான் இருக்கும். ரெண்டும் இயைவுபடுத்தப்படும் சொல்லுவாங்க. அப்ப ரெண்டும் ஒன்றொன்று இயைவுபடுத்தப்பட, ரெண்டும் ஒன்றொன்று சேர்ந்து நடப்பதற்கு காரணம் ஹோமோன் செயற்பாடு. விளைக்கொள்ளுங்க கோட்டை விட்டு. இவ்விரு வட்டங்களும் நிகழ்தல் என்ன, இது நடப்பது ரெண்டே கவனம் சொல்ல பாருங்க. இவ்விரு வட்டங்களும் நிகழ்தல், சூலக வட்டம் நடப்பதும் மாதவிடாய் வட்டம் நடப்பதும் ரெண்டும் ஹோமோனோடு தொடர்புடையது. இதனால் கட்டுப்படுத்தப்படுறது, ஒருங்கிணைக்கப்படுறதும் ஹோமோனாலதான். அவை மாதவிடாய் இவ்விரு வட்டங்களும் நிகழ்தல், இவ்விரு வட்டங்களும் ஒருங்கிணைதல், வரணுமா, இவ்விரு வட்டங்கள் நிகழ்தல், இவ்விரு வட்டங்களும் ஒருங்கிணைதல், இயைபாகுதல், இவ்விரு வட்டங்களும் ஒருங்கிணைதல், இயைபாகுதல் ஆகியவை ஓமோன்களின் தொழிற்பாட்டால் சீர் செய்யப்படுகின்றன. ஓமன்களின் தொழிற்பாட்டால் சீர் செய்யப்படுகின்றன. ஓமன்களின் தொழிற்பாட்டால் சீர் செய்யப்படுகின்றன. ஒரு கோட்டை விட்டு அடுத்த சிறிய தலையங்கம் சூலக வட்டம். சூலக வட்டம்
சூலக வட்டம். இப்போ உங்களோட கையில இருக்கிற படத்தை எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். இந்த படத்தை நம்ம எப்படி ஃபில் பண்ண போறோம்னு பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கதைத்து கதைத்து கடைசியில நிறைய விஷயங்கள் குறிக்கப்பட்ட படம் வரும். குறிக்கும் போதோ அந்த பெரிய எழுத்துக்களாக்கெல்லாம் சின்ன சின்ன எழுத்துல குறிச்சு கொள்ளணும். நிறைய இடம் அந்த படத்துல தேவைப்படும். என் கையால் குறிக்கும் போதுதான் அந்த செயற்பாடுகள் தெரியும். படத்திலே பார்த்து கொள்ளுங்க. இப்படி ஒரு பெட்டி போடப்பட்டிருக்கு. இது நாங்கள் சூலகத்தை இப்படி கீறி காட்டிக்கிறோம். சூலகம் நாங்கள் இப்படி சூலகத்தை கீறினோம். இப்போ இந்த இனப்பெருக்க வட்டத்தை விளங்கப்படுத்துவதற்கா சூலகத்தை இப்படி பெட்டியா கீறி காட்டிக்கிறோம். மூன்றாவது பெட்டிக்குள்ள இருப்பது இது சூலகத்தின் சுவர். இது சூலகத்தின் சுவரை இப்படி கீறி காட்டிக்கிறோம். சூலகத்தின் சுவர் படத்தில் கவனமா பாருங்க. மூன்றாவது பெட்டியா சூலகத்தின் சுவர் இப்படி இருக்கு. அதுக்குள்ளே இப்படி ஒரு முதலான புடைப்பு உருவாக்கப்படுது. முதல் முட்டை குழியம் இருக்கு. அதுக்கு பிறகு அது ஒரு சிறிய குழியை கொண்ட உள்ளுக்கு முதல் முட்டை குழியத்தை கொண்ட ஒரு அமைப்பாக மாறுது. கோட்டு படமா கீறி காட்டிக்கிறான். அது பிறகு அது பெரிய குழியை கொண்ட பருமனும் கூடுதோ பெரிய குழியை கொண்ட இப்படி துணை முட்டை குழியத்தை கொண்ட அமைப்பா மாறுது. இதெல்லாம் என்னன்னு படிச்சுட்டான். நாங்கள் ஏற்கனவே படித்ததான் இது. அதுக்கு பிறகு அந்த முதிர்ந்த புடைப்பு சூலத்தின் சூழலை ஒட்டி வெடிக்குது. முதிர்ந்த புடைப்பு சூலத்தின் சூழலை ஒட்டி வெடிக்குது. வெடித்தால் அது சூலகத்தை விட்டு இவ்வாறு வெளியேறும். அதான் அப்படி ஒரு வட்டமா போட்டு காட்டுகிறார். சூலகத்தை விட்டு வெளியேறும். அதுக்கு பிறகு மஞ்சள் சடலம் உருவாக்கப்படுது. அதுக்கு பிறகு கருக்கட் நடக்காவிட்டால் வெண் சடலமாக மாறுது. இப்படிதான் அந்த படம். இதோட பெரிய படம் கீற தேவல் நாமோ. இப்ப நீங்கள் குறிக்க வேண்டியது பாருங்க. இந்த முதல் 2 படத்துக்கும் பக்கத்துல வளரும் புடைப்புன்னு இப்படி போடுங்க. சின்ன சின்ன எழுத்து வளரும் புடைப்பு. படிப்படியா வளர்ந்து கொண்டு போகுது வளரும் புடைப்பு. இது முதிர்ந்த புடைப்பு. நாங்கள் அங்கே சூலகத்தை காட்டினோம். இப்போ இப்படி காட்டுறோம் முதிர்ந்த புடைப்பு. முதிர்ந்த புடைப்பு. இப்போ இப்படி முதிர்ந்த புடைப்பு சூழ் வெளியேற செயற்பாடு. சூழ் கொள்ளல். சின்ன சின்ன எழுத்து ஒரே கலர் எழுதணும் எல்லாத்தையும். சூழ் கொள்ளல். இது ரெண்டும் மஞ்சள் சடலம். மஞ்சள் சடலம். மஞ்சள் சடலம். இது கடைசி இருக்கின்ற அமைப்பு வெண் சடலம் அல்லது அழிவடையும் மஞ்சள் சடலம். அந்த பாக்ஸுக்குள்ள எழுதி முடிக்கணும். அழிவடையும் மஞ்சள் சடலம். வெண் சடலம் மாறப்போகுது. அழிவடையும் மஞ்சள் சடலம். அழிவடையும் மஞ்சள் சடலம். அதுல நடுவலை இப்படி ஒரு கோடு போகுது பாருங்க. டோட்டல் லைன் போகுது. அப்படி வந்து கடைசியில ஆட்களுக்கு 14 முடியும். சரியா விட்டால் கவனமா போடுங்க. 14. அந்த 14 சரியா போடுங்க. தெளிவா போடுங்க. தெளிவு இல்லாம இருக்கு. 14. அதுபோல இதுல கடைசி இது 0. இதுல 0 நாள் இருக்கு. முதலாம் நாள் தொடங்குது. இதுல 28ஆம் நாள் முடிவடையும். இப்படி போட்டுக்கொள்ளுங்க. 28. இதுல 0. இதுல 14. அந்த இலக்கத்தை பெண்ணால போட்டுக்கொள்ளுங்க. தெளிவா போட்டுக்கொள்ளுங்க. 28. அப்போ ஒரு பெண்ணுடைய சூலகத்திலும் கருப்பையிலும் ஒவ்வொரு 28 நாட்கள் தடவையும் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை அது காட்டியிருக்கு.
அதுல முன்னால் இருக்கின்ற 14 நாள் பின்னால் இருக்கின்ற 14 நாட்களை கூட இந்த கிராஃப் இந்த அமைப்புகள்லாம் விளங்கப்படுத்த போறோம். சரியா? விளங்கப்படுத்த போறோம். இப்போ இந்த முன்னால் உள்ள 14 நாட்கள் கிராபியன் புடைப்பு உடையும் வரை உள்ள முன்னால் உள்ள 14 நாட்களை கொண்ட சூலகத்தில் நடக்கிற செயற்பாடுகளை சொல்லுவது புடை விளையும் சொல்லுவாங்க. சூலகத்தில் நடக்கிற விளைவு செயற்பாடு சின்ன சின்ன தான் புடைப்புக்குரிய ஆபத்து. புடைப்புக்குரிய ஆபத்து அதான் நிறைய இடைவெளி வச்சு போட்டிருக்கிறேன். புடைப்புக்குரிய ஆபத்தை இவ்வளவு இதுல இருந்து இவ்வளவு இந்த இந்த டோட்டல் லைன் வரையும் உள்ளது புடைப்புக்குரிய ஆபத்து. அதுக்கப்புறம் இங்க உள்ள இவ்வளவும் லூட்டியல் ஆபத்தை இங்கிலீஷே எழுதுவோமா? LUTEAL ஆபத்தை அப்படிதான் தமிழையும் எழுதுவார். லூட்டியல் அவத்தை தமிழ் எழுதுவார். இலூட்டியல் அவத்தை இலூட்டியல் அவத்தை எழுதுவார். அந்த இங்கிலீஷ் வேர்டு அப்படியே இலூட்டியல் அவத்தை எழுதுவோம். இலூட்டியல் அவத்தை. அப்போ ரைட், இப்போ இந்த பாக்ஸை போட்டு படுறது இவ்வளவு யார்? சூலகம், சூலக வட்டம், சூலக வட்டம், சூலக வட்டம். சரியா பிள்ளைகள்? இன்னும் குறிக்கோணம் அடுத்த வகுப்பு. இன்னும் ஒரு கிளாஸ் போட நல்லந்தான். என்ன சந்திப்போமே, இன்னொரு கிளாஸ் போடத்தான் வேணும். நீங்க சொல்லணும், நீங்க பிஸியா இருப்பீங்க கிளாஸுக்கு போறதால. சந்திப்போம்.